காந்தி தாத்தா கல்வி கற்றவரா இல்லையா? இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், அப்படித்தானே? ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த வேஷ்டியை கூட கோவணம் மாதிரி பண்ணியிருப்பாரு. காந்தி தாத்தா படிச்சவரா படிக்காதவரா சொல்லுங்க பாப்பா? இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார். படிக்காதவர், அப்படித்தானே? படிக்காதவர். இப்படி ட்ரெஸ் பண்ணனால படிக்காதவர். காந்தி தாத்தா இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம், தான் வக்கீலுக்கு படிச்சிருந்தார். அவர் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கல, நிறைய பேர் படிச்சிருந்தாரு. ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஏழையா? இல்ல, நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா, நம்முடைய இந்திய மக்கள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு நாகரிகம் இல்ல, கல்வி அறிவு இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அவங்க சட்டையே போட மாட்டாங்களாம். நம்முடைய இந்தியர்களுக்கு சட்டையே கிடையாது. எனக்கு தெரிய கூட நான் பார்த்துருக்கிறேன். தாத்தா, கொஞ்சம் பெரிய அப்பா, அவங்கெல்லாம் சட்டை போட மாட்டாங்க. பாட்டிமாரெலாம் சேரீ கெடுப்பாங்க, ப்ளவுஸ் போட மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் நான் பார்த்துருக்கேன் அதை. அப்போ காந்தி தாத்தா காந்தி வாழ்ந்த காலத்தில் அந்த இந்தியாவில் நிறைய பேருக்கு சட்டை கிடையாது. இவர் வெளிநாட்டில் போய் கோட்டு ஷூட்டு போட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மக்களை பார்த்தோன்னே அவர் கஷ்டமாக இருக்குது. இவர் ஏன் அவங்கள பார்த்து கஷ்டப்படணும்? இவர் பணக்காரர் தானே, இவருக்கு எல்லா வசதியும் இருக்கு தானே. ஆனால் மக்கள் மேலே உள்ள அக்கறையினால அவருக்கு அது கஷ்டமாக இருந்துச்சான். எல்லாருக்கும் சட்டை தச்சு கொடுக்கணும் முடியுமா? முடியாதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு பாப்பாக்கோ 2 பாப்பாக்கோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும், எனக்கு கஷ்டம் தானே. அப்போ இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சட்டை போடாதவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணும் முடியுமா? அதனால காந்தி என்ன பண்ணாராம், நானும் அவங்கள மாதிரி மாறிடுறேன், யாராவது அப்படி செய்ய முடியுமா? ஒரு பெரிய பணக்காரர், நல்லா படித்தவர், நானும் அவங்கள போலே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னை மாற்றிக்கிட்டாராம். நான் மட்டும் ஏன் இப்படி கோட் ஷூட் போட்டு நீட்டாக இருக்கணும், அவங்களே போல நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி என்ன செய்தாராம். அதுக்கு தான் காந்தியடிகள் சட்டை கூட போட மாட்டார். சரியா? சரி, நமக்கு சுதந்திரம் சும்மா கிடைச்சதா? காசு கொடுத்தீங்களா? யார் காசு கொடுத்தா? காசு கொடுத்து வாங்கணுமா? சும்மா தானே கிடைச்சது. சும்மா தானே கிடைச்சது. சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? இல்லை, காசு கொடுக்கல, உயிரை கொடுத்தாங்க. காசு கொடுக்கல, உயிரை கொடுத்தாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க, அடி வாங்கினாங்க, சிறைக்கு போனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சுதந்திரம் வாங்கி தந்தாங்க. ஆனா இந்த சுதந்திர காற்று நம்ம ரொம்ப அலட்சியமா தான் பயன்படுத்துறோம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிதுங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை மீறி என்ன செய்யறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாழக்கூடாது. நீங்க சின்ன குழந்தைகளையே எல்லாவற்றிலும் நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். நமக்கு அந்த நாட்களில் சுதந்திரம் வாங்கி தந்து இன்றைக்கு ஸ்கூல்ல வந்து நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துருக்காங்கன்னா, இன்றைக்கு நம்ம ரொம்ப நினைக்க வேண்டியது அந்த தேச தலைவர்களை, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நானும் நீயும் சந்தோஷமா வாழ்றதுக்காக அவங்க குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு சிறையில போய் அடிபட்டு கஷ்டப்பட்டு அப்படித்தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க. சரியா? அப்ப இன்றைக்கு நம்ம நினைக்க வேண்டியது அதைத்தான் ரொம்ப நினைக்கிறேன். எதுவுமே சும்மா கிடைச்சது அப்படின்னு நினைக்க கூடாது. அதை சும்மா கிடைச்சுன்னு சொல்லி அலட்சியமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம நிறைய நேரம் அப்படித்தான் ரஃப் நோட்டுன்னு சொல்லி ஒரு நோட் வச்சிருப்பீங்க தானே. அந்த ரஃப் நோட்டுக்கு கூட ஒரு மரியாதை கிடையாது. பேப்பர் ரொம்ப தாராளமா கிழிப்போம், அப்படித்தானே? ரஃப் நோட்ல கிழிச்சு அப்படி